மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுணங்காது பூக்கொண்டு துப்பாத்து திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மே மாதத்துக்கான பலன்கள். இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஆங்கில மாதம் மே மாதம் அப்படிங்கிறது சித்திரையினுடைய 18ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் தொடக்கம் வரைக்கும், அதாவது சித்திரை வைகாசி 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மொத்தம் 30 நாள் இருக்குது இந்த மே மாதம் அப்படிங்கிறது. இந்த 30 நாளுக்குமான பலன்கள் அப்படிங்கிறது என்ன, 12 ராசிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த சித்திரையினுடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சித்திரை மாதம் அப்படிங்கிறது சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரை 17 அன்று வருது. சித்திரை 17 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை 18 வரைக்குமே பௌர்ணமி இருக்கும். சித்திரை 18 தான் மே மாதத்தினுடைய முதல் நாள். அப்போ இந்த மே மாதம் தொடங்கிறது சித்ரா பௌர்ணமியில் தான் தொடங்குது. ஸோ இந்த மே மாதம் மிகுந்த சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமாக இருக்குது. என்ன விசேஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தில் வழக்கம் போல் எல்லா சித்திரை மாதத்திலும் சூரியன் உச்சமாக தான் இருப்பார். ஆனால் இந்த வருடம் மட்டும் செவ்வாய் ஆட்சி பலம் கொண்டு அதே வீட்டில் இருக்கார். அதே மாதிரி ரிஷபத்தில் புதனும் சுக்கிரனும் 2 நட்பு கிரகங்களும் இணைஞ்சு ஒரு அற்புதமான ஒரு நிலையில், சிம்மத்தில் கேது, அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் குரு, அவர் வந்து இந்த மாதத்தில் கடகத்தை நோக்கி பயணிப்பார். அதே மாதிரி கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த மாதிரியான விசேஷம் கொண்ட ஒரு கிரக அமைப்புகள் இந்த மே மாதத்தில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது 12 ராசிக்குமே ரொம்ப 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 சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 சுப கிரகங்கள் அதாவது ஒரு சுப ராசியில், ரிஷபம் அப்படின்றது விசேஷமான ராசி, அங்கே புதனும் சுக்கிரனும் இணைஞ்ச மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னாலே அது விசேஷம்தான். சரி, என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தனுடைய வழிபாடு நடக்கும். சித்திரகுப்தன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, யமனுடைய பிஏ, அதாவது அசிஸ்டன்ட். இவர் தான் பாவ புண்ணிய கர்மா கணக்குகளை கையில் வச்சக்கூடியவர். ஸோ இவர் வழிபடக்கூடிய நாள் தான் சித்ரா பௌர்ணமி. அது மட்டும் இல்லாது ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த குடும்பத்தினுடைய கன்னி தெய்வங்களை வழிபாடு பண்ணக்கூடிய மாதம்தான் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி என்று விசேஷமாக அவங்கவுங்க குடும்பத்தில் கன்னி தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம வேணால் கன்னி தெய்வங்களுடைய வழிபாடு எப்படி அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவை கூட கொடுப்போம். ஸோ கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதும் கூட, முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. இதில் சித்திரகுப்தனுடைய வழிபாடு ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம், அவரவருடைய குலதெய்வ வழிபாடு. இதில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா அன்னதானம் கொடுக்கறது. இந்த சித்திரை மாதத்தினுடைய ஒரு உக்கிரமான காலகட்டத்தில் அன்னதானம் கொடுக்கறத காட்டிலும் வந்து நீர்மோர் கொடுக்கறது, தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அவங்க வயிறு குளிர்றது போல், மனம் குளிர்வது போல் உங்களுக்கு வந்து கர்மா வந்து தீர்க்கப்படும் அப்படிங்கிறது முக்கியமான விசேஷம். ஸோ இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் கத்திரி வெயில் அப்படிங்கிறது மே மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு வந்து மே 28 வரைக்கும் இருக்கும். இந்த 25 நாட்களும் மக்கள் வந்து அதிகப்படியாக யாரும் வெளியில் வராமலும் சில விஷயங்களை தவிர்த்துக்கவும் வேணும். ரிஷபராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம், இந்த மே மாதம் அப்படிங்கிறது ரொம்ப 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 மகிழ்ச்சியான காலகட்டம். சந்தோஷமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும், சுப விரை செலவுகள் நடக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்ல காரியம், அதாவது நல்ல காரியம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் திடீர்னு நடக்கக்கூடிய விஷயங்கள், எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு குழந்தை வந்து பெரிய மனுஷன் ஆகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள், இந்த திடீர்னு நகை வாங்கிறது, ஒரு ஆபரணங்கள் வாங்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி நீங்கள் கொடுத்து வச்சிருந்த பணம் வரவே வராதுன்னு நினச்சிருந்த பணம் திடீர்னு அவங்களே கூப்பிட்டு நான் பணத்தை கொடுத்துறேன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வுகள், அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த மே மாதத்தில் ரிஷபராசிக்கு நிச்சயமான வகையில் இருக்குது. அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கை தேவை. என்னென்ன விதத்தில் எச்சரிக்கை தேவைன்னா, ஜஸ்ட்டு மார்பு, இருதயம், இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ரிஷபராசிக்காரங்க.
திடீர்னு நெஞ்சு வலிக்குது அப்படி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதேமாதிரி ஐடி ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லது ஐடி ஜாப் தேடுறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுலேயுமே ஒரு சோம்பல், ஒரு காலதாமதம் இது உங்கள்கிட்ட காணப்படும். இந்த காலகட்டத்தில் திருமணம் முயற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண முயற்சி சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் திருமணம் பண்ணுறதுல ஒரு சின்ன சின்ன தடைகள் வரும். பொண்ணு டிக்ளேர் பண்ணிடுவாங்க, இதுதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளைன்னு. ஆனால் வந்துட்டு கல்யாணத்துக்கு இழுபறியாக இருக்கும். திருமணம் பற்றிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். அதேமாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு, குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்துக்காகங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்ற ஒரு யோகம் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, குடும்பத்தில் ஆடம்பர பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, லக்ஸரியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, புதுசாக காரு, என்ன காருன்னு கேட்டிங்கன்னா ஆடம்பரமான கார், வாகனம், வெஹிக்கிள் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கடன் இல்லாமலும் கூட அல்லது கடனோடு வாங்கணும்னு நினச்சாலும் கூட கடன்லையும் கிடைக்கும். லோன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். லோன் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு லோனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அல்லது லோன் வாங்கி இடம் வாங்கி போடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி குடல் வாழ்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். உணவு சாப்பிட்றத பொறுத்த வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கணும். காரமான உணவுகள் நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி கழுத்து வலி, பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தடுமாறி எதையும் சொல்லிடக்கூடாது. அதாவது நம்ம சிந்தனையில் ஒன்று இருக்கலாம், அந்த சிந்தனையில் இருக்கிறது பேச்சில் வந்துடக்கூடாது. நீங்கள் எப்போவுமே காமெடியாக பேசக்கூடியவங்க, ஸோ அதனாலையும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுடலாம். நீங்கள் எதார்த்தமாக பேசிடுவீங்க, அது கன்வே ஆகி போகும்போது அது தவறாக கன்வே ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய நகைகள், அதாவது கழுத்தில் அணியக்கூடிய நகைகள் விலை உயர்ந்த நகைகள் மிஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கொஞ்சம் இல்லை அதிகமாக எச்சரிக்கையாக இருக்கணும். ஜாப்பில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கெட்ட பேர்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நீங்கள் வெளிநாடு போகணும் முயற்சி பண்ணிங்கன்னா அதில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆராய்ச்சி கல்வி படிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அந்த கல்விக்கான அமைப்புகள், அதுக்கான சீட் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய தொழில் அமைப்பை பொறுத்த வரைக்கும் தொழில் ஐடி ஜாப்பில் தொழில் தேடினீங்க அப்படின்னா நிச்சயமாக அது கண்டிப்பாக அமையும். ஐடி சம்மந்தப்பட்ட தொழிலுக்கு தான் நீங்கள் போவீங்க. ஸோ அது சார்ந்த தேடல்களும் உங்களுக்கு இருக்கும், அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தேடுங்க. ஆனால் ஜாபில் இப்போதைக்கு என்னவோ தொந்தரவுகள் இருக்கிறது உண்மைதான். மே மாதத்தில் உங்களுக்கு அந்த ஜாபில் இருக்கிற தொந்தரவுகள் நீங்கும். புதிய ஜாப் கிடைக்கும். இடமாற்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடமாற்றத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் இல்லைன்றவங்களுக்கு திருமணம், பிரிஞ்சு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒற்றுமைக்கான வாய்ப்பு. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஈகோ பிரச்சனை அப்படிங்கிறது இப்போவும் மே மாதத்துலேயும் தலை தூக்கும். நீங்கள் பெரியவங்களா நான் பெரியவங்களா அப்படின்ற வாக்குவாதங்கள் சாதாரணமாக இருக்காது, பெரிய அளவில் வரும். ஸோ அதை குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஒருத்தர் கோவப்படும்போது ஒருத்தரும், மற்றவங்க கோவப்படும்போது இன்னொருத்தரும் குறைச்சிக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த ரிஷப ராசிக்கு பேரே வசிய ராசின்னு பேர். ஸோ அந்த வசியத்தை பயன்படுத்தி உங்களுடைய குடும்ப பிரிவினை இல்லாமல் பார்த்துக்கோங்க. நாம் இதுவரைக்கும் பார்த்த ராசி பலன்கள் எல்லாமே பொதுவான ராசி பலன்கள் தான், 12 ராசிக்குமே. அப்போது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட பலன்களை கையில் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி, இல்லை ஜோதிடத்தில் சந்தேகம் இருக்குன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, நம்ம நம்பர் கீழே ஸ்க்ரீனில் தெரியுது. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நம்மக்கிட்ட பேசலாம். இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எப்போ வேணாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கலாம். நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.